ஸோ வணக்க மக்களே, நீங்க பார்த்துக்கொண்டு டெக்னிக் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சேலஞ்ச் தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். 100 சேலஞ்ச் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் 1 வீக் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் செகண்ட் வீக் நம்ம போய்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கொஞ்சம் வேல்யூவான கண்டென்ட்ஸாக இருக்கும். ஓகே கேஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டக்குனு போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வீக் பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் வீக்னா இதுதான் ஃபர்ஸ்ட் வீக் நம்ம பார்த்துருப்போம். அதில் வந்துட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கலைன்னா இதுக்கு முன்னாடி வீடியோ போய் பார்த்துக்கோங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சொல்லியிருப்போம். நெக்ஸ்ட் வீக்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் 2 நாளத்தோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து ஃபர்ஸ்ட் 2 நாள் காமிச்சிட்டு, அதுக்கப்புறம் லாஸ்ட் 3 நாளுக்கு சேர்த்து இந்த 2 நாள் 1 வீக்கோட போர்ட்ஃபோலியோவை வீக்கெண்டில் போடுவோம், ஓகேவா? அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஓகேவா? இந்த ஒரு 1 வீக் என்னாச்சுன்னு நம்ம டக்குன்னு போய் பார்க்க ஆரம்பிச்சிடலாம், ஓகேவா? ஒன்றும் ஃபர்ஸ்ட் வந்து திங்கக்கிழமை 15ஆம் தேதி ஃபர்ஸ்ட் ட்ரேடு கோல்டில் எடுத்திருக்கோம், ஓகேவா? அதுலேயும் செல்லு நம்ம மேக்ஸிமம் என்னன்னு தெரியல, செல்லு தான் எடுக்கிறோம். நமக்கு என்ட்ரி செல்லு தான் கிடைக்குது போல. ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து ஆல்மோஸ்ட் ஆன வீக் வந்து $55 தான் ப்ராஃபிட், ஓகேவா? இந்த சைக்காலஜி கொஞ்சம் எஃபெக்ட் ஆயிருந்தேன். கொஞ்சம் லீவுங்காட்டி கொஞ்சம் ஓவர் ட்ரேட் பண்ணிட்டேங்க, ஓகேவா? வேற ஒன்றும் இல்லை. ஓகே, $50 இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ட்ரேட் ப்ராஃபிட் ஆச்சு. $113 ப்ராஃபிட். ஓகே, அது எப்படி என்ட்ரி எடுத்துன்னு பார்த்துடலாம், ஓகேவா? டக்குன்னு போய் பார்த்துடலாம். இது கொஞ்சம் லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்க ஏதாச்சும் டவுட் இருந்தா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன், ஓகேவா? ஏதாச்சும் டவுட்னா ஓகேவா? நம்ம வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாத்தையுமே காமிச்சிருவோம். லாஸ்ட் வீக் பார்த்தா வெறும் $55 1% தான் ப்ராஃபிட் எடுத்திருந்தோம், ஓகேவா? இருந்தாலும் நம்ம காமிச்சோம். அதுதான் நம்ம என்ன தெரியல, இருங்க நெட் கிடைக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். இருங்க திரும்பி ஒரு டைம் போய் பார்ப்போம். ஓகே, வந்துடுச்சு. ஓகே, நம்ம எடுத்திருப்போம். ஃபர்ஸ்ட் ட்ரேடு கோல்டில் கரெக்டாக நம்ம இந்த இடத்துல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி ப்ரீவியஸ் ஹையில் தான் எஸ்எல் வச்சுருந்தோம். அப்படியே கரெக்டாக போயிட்டு ஃபுல்லாக டிபி அடிச்சிருச்சு, ஓகேவா? நம்ம வந்து எலைட் வேவ் கான்செப்டை யூஸ் பண்ணுறோம். அதே தான் ஃபர்ஸ்ட் வேவ் 0 1 0 1 2 தேர்ட் வேவ்ல நம்ம கேப்சர் பண்ணிட்டோம், ஓகே ஓகே. ஓகே, வாங்க நெக்ஸ்ட் ட்ரேட் என்ன எப்படி எடுத்துருக்கோம்னு பார்ப்போம். செகண்ட் ட்ரேட்ல வந்து $34 தான் லாஸ்ட், ஓகேவா? இதில் வந்துட்டு இன்னொன்று உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா வின் ரேட்டு எதுவுமே தேவையில்லை. நமக்கு வின்னிங் ஸ்ட்ராட்டஜியே தேவையில்லை. நீங்கள் எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறோம், எங்கே டிபி வைக்கிறோம், ஓரளவுக்கு உங்களுக்கு ரொம்ப பிகினராக இருக்கீங்க, எந்த ஸ்ட்ராட்டஜியுமே தெரியாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல என்ட்ரி எடுங்க, டிபி வைங்க, எஸ்எல் வைங்க. பட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப காப்பாற்றிடும், ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னா, வெறும் $34 தான் ப்ராஃபிட் லாஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு காமிச்சிட்டான். இதில் நான் நிறைய இடத்துல என்ன பண்ணுவேன்னா, ட்ரைலிங் எஸ்எல் டக்குன்னு மூவ் பண்ணிடுவேன். ஸோ அதனால் வந்து லாஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? இந்த இடத்துல நம்ம ஆமாம், ஓகே. இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம். கொஞ்சம் மேலே வந்துட்டு கொஞ்சம் ஃபால் ஆச்சு, ஓகேவா? இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் 1:1 அளவு ஃபால் ஆச்சு. ஃபால் ஆனோடனே எஸ்எல்லாம் இங்கே ட்ரைல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் திரும்பியும் ரீட்ரெஸ்ட் கொடுத்துட்டு கீழே டவுன் ஆகும்னு நினச்சோம். டேரெக்டாக எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு, ட்ரைனிங் எஸ்எல். $34 லாஸ், ஓகே. லாஸ் அண்ட் ப்ராஃபிட் ரெண்டே அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதுதான் இதோட பார்ட் ஆஃப் ட்ரேடிங். ரொம்ப எமோஷன் ஆகிட்டிங்கன்னா கண்டிப்பாக வாஷ் அவுட் பண்ணிடுங்க. கஷ்டப்பட்டு நீங்கள் ப்ராஃபிட் பண்ணால் ஒரு செகண்டில் லாஸ் பண்ணிட்டு போயிடலாம். அதுதாங்க இதில் எமோஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ அதை பொறுத்தான். செகண்ட் டேல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ட்ரேட் எடுத்தோம். ஜேபிபிஒயில் நம்ம எல்லாமே ஹை வால்டாலிட்டி இருக்கிற பேர்ஸ் மட்டும் தான் எடுப்போம். அதுவும் நைட்டு இல்லை, ஈவினிங்காக நைட்டான்னு தெரில, 6 o'clock மேலே தான் நம்ம ட்ரேட் அனலைஸ் பண்ணி என்ட்ரி எடுப்போம். 7 o'clock போட்டுருக்கலாம். அப்படின்னா தான் வால்டாலிட்டி அதிகமாக இருக்கும் கைஸ், ஓகேவா? அதெல்லாம் இந்த ட்ரேட் இந்த வீக்கில் தேர்ட் ட்ரேடும் லாஸ் ஆயிடுச்சு. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட், 2 ட்ரேட், ஒரு ட்ரேட், 3 ட்ரேட்ல வாய்ப்பு இல்லை, 2 ட்ரேட் தான் எடுப்பேன், ஓகேவா? இந்த இடத்துல ட்ரேடிங் சைக்காலஜி எஃபெக்ட் ஆன 3 ட்ரேட் எடுத்தேன், ஓகேவா? செகண்ட் டேல ஃபர்ஸ்ட் ட்ரேடு அதுவும் லாஸு. $132 வந்து $89 பக்கம் $41 லாஸு, ஓகே. அது எப்படின்னா கைஸ், இது ஒரு ரொம்ப கொடுமையான விஷயம் நடந்துருச்சு. நம்ம கரெக்டாக இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தோமா, கொஞ்சம் மேலே போயிட்டு கீழே ஃபால் ஆச்சு. இது வரைக்கும் ஃபால் ஆச்சு. ஃபால் ஆனோடனே ட்ரைலிங் எஸ்எல் இங்கே மூவ் பண்ணிட்டேன். கரெக்டாக அதுக்கப்புறம் மேலே போயிட்டு திரும்பி கீழே வந்துச்சு. ட்ரைலிங் எஸ்எல் மூவ் பண்ணியிருக்கலாம், பட் நான் மூவ் பண்ணல. டக்குனு வந்து எஸ்எல் அடிச்சு டிபி அடிச்சிருச்சு. இதெல்லாம் ரொம்ப எமோஷனாக வீக் ஆவீங்க இந்த மாதிரி என்ட்ரிஸ் எல்லாம். இந்த மாதிரி எடுத்துட்டும் நான் ஓவர் ட்ரேட் பண்ணலைன்னா அந்த அளவுக்கு என்னோட எமோஷன் கொஞ்சம் பில்ட் ஆயிருக்கு, ஓகேவா? இந்த மாதிரி ட்ரேட் எல்லாம் நீ இந்த ட்ரேடை இருங்க லைவா சாட்லயே வேணாலும் காமிக்கிட்டோமா.
இந்த இடத்துல ஓடிட்டு இருக்கு பாருங்க. கரெக்டா இதெல்லாம் ரொம்ப கடுப்பாகும் guys. எஸ்எல் வந்து இந்த ரேஞ்சில் தான் வச்சிருந்தேன்னு நினைக்கிறேன். ஆமா, இந்த ரேஞ்ச் பக்கம் தான் வச்சிருந்தேன். இதுங்க இந்த ரேஞ்ச் தான், இல்லை கீழே தான் வச்சிருப்பேன். இந்த ரேஞ்ச் தான் 1:2 தான் வச்சிருப்பேன். ஓகேவா, 1:2 தான் இந்த ரேஞ்சில் வச்சிருக்கேன். இது ப்ரீவியஸ் இங்கோட ஹையேக்கு மேலே வச்சிருக்கேன். எப்பவுமே மேலே தான் வைப்பேன், வச்சிருக்கேன். என்ன ஒரு காமெடினா, இங்க பாருங்க, இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தோமா, கொஞ்சம் மேலே போயிட்டு கீழே வந்துருச்சு. கீழே வந்தோடனே ட்ரைலிங் எஸ்எல் இங்கே மூவ் பண்ணிட்டேன். திரும்பி கரெக்டா இந்த இடத்துல பாருங்க, எஸ்எல் எடுத்துட்டு டேரக்டா ஃபாலோ ஆயிடுச்சு. இதெல்லாம் என்னன்னு சொல்ல, உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். எனக்கு பார்த்தா பாவமா தோணும். இருந்தாலும் வேற வழி இல்லை கைஸ். லாஸ் தான். அதுல வந்துட்டு கொஞ்சம் இதாச்சு. இது என்னாச்சுன்னா, $30 பக்கம் லாஸ் ஆயிருக்கும். ஓகேவா, இதில் நீங்க மெயினா நோட் பண்ண வேண்டியது என்ன, இந்த ஃபுல்லா பாருங்க, $50 தாண்டி இருக்காது. இதுல ரிஸ்க் மீன்ஸ் லாஸ்ட்ல 50 தாண்டி இருக்காது. ப்ராஃபிட்டா டெஃபினட்டா 100 வந்திருக்கும். இது ஏன் 50 ப்ராஃபிட்னா, அது ஒன் டே ஹோல்டு பண்ண ஸ்வாப் அது இதுன்னு கமிஷன் ஸ்ப்ரெட் அது இதுன்னு நிறைய போயிடுச்சு நேரத்தில். ஓகேவா, அதனால $50 தான். ஆனா லாஸ்னா $50 தாண்டாது. அதுதான் நம்மளோட இது. அது எப்படி கரெக்டா ப்ராப்பரா எடுக்கிறேன், எப்படி ரிஸ்க் பர்ஃபெக்டா கால்குலேட் பண்றேன்னா, அதுக்கெல்லாம் நான் நிறைய டெக்னிக் வச்சிருக்கேன். ஓகேவா, எப்படின்னா இந்த இடத்துல கரெக்டா இந்த இடத்துல எஸ்எல் வச்சிருக்கோம். இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறேன்னா எப்படி பர்ஃபெக்டா 50 USDT தான் லாஸ் ரிஸ்க் வைக்கிறேன்னா, அதுக்கு ட்ரிக் இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, நான் சொல்லி கொடுக்குறேன். என்ன ட்ரிக்னு தெரிஞ்சுக்கணும்னா இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணேன், அப்புறம் சொல்லி கொடுக்குறேன். லாஸ்ட்னா நான் $50 தான், அதுக்கு மேலலாம் விடவே மாட்டேன். ஓகேவா, இந்த இதுவும் லாஸ் ஆயிட்டான். அப்புறம் செகண்ட் ட்ரேட் எடுத்திருந்தேன். இன்னைக்கு யூரோ கேன்ல எடுத்திருந்தேன், பை எடுத்திருந்தேன். எனக்கு என்னன்னா, பை எடுக்கிறதெல்லாம் ப்ராஃபிட் வருது. எனக்கு அதுதான் டவுட் ஆகுது. பை 2 தான் பை எடுத்திருக்கேன் இது வரைக்கும், ஆனால் 2மே ப்ராஃபிட் வந்திருக்கு. அதான் எனக்கு தெரியல, நம்மளோட எலக்ட்ரிக் கான்செப்ட்ல ப்ராஃபிட்டும் $115 வந்திருக்கான். கரெக்டா 4% ப்ராஃபிட் பண்ணிட்டோம் நம்மளோட அக்கௌண்ட்ல, சைஸ்ல இருந்து $5000 அக்கௌண்ட். இது கரெக்டா என்ட்ரி எடுத்தோம். நம்ம இந்த ரீட்ரேஸ்மெண்ட்லயே நம்ம என்ட்ரி பார்த்துருந்தோம். இது ஒரு ரெக்கார்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கிறேன். ஓகே, பக்கவா ரெக்கார்ட் ஆகுது. ஓகே, லைக் பண்ணிட்டு பாருங்க. லைக் வீடியோ பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இது என்னது? ஓகே, இதான் காமிச்சிட்டோம். ஓகே, இருங்க, இது கொஞ்சம் செக் பண்ணிப்போம். இதுதான் காமிச்சிட்டோம். நான் உங்களுக்கு காமிச்சேன். கரெக்டா ரீட்ரேஸ்மெண்ட், இந்த ரீட்ரேஸ்மெண்ட்ல என்ட்ரி மிஸ் பண்ணிட்டோம் எலக்ட்ரிக் கான்செப்ட்ல. ஓகே, அந்த ரீட்ரேஸ்மெண்ட் தான் அந்த 0.3யும் 0.5 வரும். ஓகேவா, ஓகே, மிஸ் பண்ணிட்டோம். கரெக்டா இதுல இருந்து தான் நம்ம என்ட்ரி எடுத்தோம். இதுல இருந்து கரெக்டா எஸ்எல் இது ஸ்விங்கோட லோ வச்சுட்டு, ஃபோர்த்ரியோட லோவில் வச்சுட்டு, டிபி இது வரைக்கும் வச்சிருந்தோம். பட் நம்ம 1:2வே நம்மளுக்கு பெருசு. 1:3 வரைக்கும், 1:2.3 வரைக்கும் வந்துருந்துச்சு. ஸோ சரி, ஓகே அப்படின்ட்டு நம்ம என்ட்ரி எடுத்தோம். இது வேணா எனக்கு இப்போ எப்படி மூவ் ஆயிட்டு இருக்குன்னு பார்ப்போமா. ஹீரோ கைஸ், ஆடடா பரவாயில்ல. நம்ம கரெக்டா இது டிபி எடுத்தோன்னே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிட்டு இருக்கு. சரி guys, சரி நான் இதுல பார்ப்போமா, மெட்டால MT5ல மெட்டா ட்ரேடர்ல. இங்க பாருங்க, பர்ஃபெக்டா தெரியுதா, இங்க என்ட்ரி எடுத்து இங்க க்ளோஸ் பண்ணிருக்கோம். கரெக்டா அதுக்கப்புறம் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிருக்கு. பரவாயில்ல, நம்ம கரெக்டா 4% ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஓகே, இட்ஸ் ஓகே. தெரியுதா கைஸ், ஹீரோ ஜிபிபியில் இங்க பாருங்க, தெரியுதா? இதையும் நான் எதையுமே மறைக்க மாட்டேங்க guys. ஓகேவா, இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தோம். இந்த இடத்துல கரெக்டா லாஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் மேல வச்சிருந்தோம்னா அவ்வளவுதான். கரெக்டா எஸ்எல் எடுத்துட்டு சல்லுன்னு மார்க்கெட் ஃபால் ஆயிடுச்சு. அதெல்லாம் எவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயம் தெரியுமா? ஓகே, அதெல்லாம் ஒன்றும் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. பாருங்க, எடுத்து கரெக்டா இங்கேருந்து இங்க எடுத்துட்டு எவ்வளவு ஃபால் ஆயிருக்குன்னு பாருங்க. ஓகேவா, சரி அதோட பேசினாவது. ஓகே, நம்ம இந்த இதுதான் ஃபர்ஸ்ட் வீக் வந்து இதுதான், இவ்வளவுதான். எவ்வளோ டாலர்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்ப்போமா. நம்ம என்னத்த கால்குலேட் பண்ற, லாஸ்ட் வீக் வந்து $50. இந்த ரெண்டு 2 டேஸ்ல வந்து $150 ப்ராஃபிட். ஓகேவா, ஓவராலா 2% ப்ராஃபிட்ல இருக்கும். நான் இதுலயும் காமிச்சிட்டேன் பண்டி குட்ஸ் அக்கௌண்ட்ல. சரி ஓகே கேஸ், நம்மளோட பண்டி குட்ஸோட அக்கௌண்ட் போய்க்கலாம். ஓகேவா, நம்மளோட டேஷ்போர்டுக்கு. டேஷ்போர்டில் என்ன இருக்குன்னா, இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், எஸ்எல் யூசேஜ் ஆர் ரிஸ்க் ரிவார்ட் ரெண்டுமே வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் கரெக்டாக பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிருக்கேன். வின் ரேஷியோ இங்கே வராது, 100 வராது. கன்சிஸ்டன்சி வேணா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிட்டு இருக்கு. கன்சிஸ்டன்சியாக இது பண்ணிருக்கேன், ட்ரேட் பண்ணிருக்கேன். என் வின் ரேஷியோ பாருங்க, வெறும் 38.5 தான் இருக்கு. வின் ரேஷியோ, வின் ரேட் பாருங்க 38.5 தான். 38.
50% கூட 40% வின் ரேட் கூட எனக்கு கிடையாது. ஓகேவா? இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? அதுதான் 40% வின் ரேட் கூட கிடையாது. வின் ரேட் இதில் முக்கியமே கிடையாதுன்னு இதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் மேபி. ஓகே, நம்ம அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிடலாம். நெட்ஒர்க் டோட்டல் பிஎன்எல் வந்து $202. அவங்க எதாவது ஸ்டார்ட் பண்ணோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஓகேவா? அப்படியே கீழே போவோமா, வாங்கினோம், லாஸ் ஆச்சு, அது இதுன்னு போய் இப்போ டக்குன்னு மேலே போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக லாஸ் பண்ணி தான் மேலே போகும். ஓகேவா? ஆவரேஜ் லாஸ் இதில் பாருங்க, இதுதான் மெயின். வின் ரேஷியோ 38 இருக்கான். 40% கூட கிடையாது, 38% தான் இருக்கு. ஆவரேஜ் லாஸ் ஆனால் $37 ஆகுது. ஆவரேஜ் வின் ஆனால் $100 வின் ஆகுது. தெரியுதா? இதுல இருந்தே எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் எவ்வளோ பர்ஃபெக்டாக நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன்னு வின் ரேட், இந்த ரிஸ்க் ரிவார்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் இதெல்லாம் ஓகே அப்படிங்க. இன்னைக்கு பார்த்தா $69 ப்ராஃபிட்ல இருக்கும். இது மட்டும் ஒரு 4 ட்ரேட் லாஸ் ஆயிருக்கும். டக்குன்னு அன்னைக்கு ஒன்று. ஓகேவா? இதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். நம்ம இன்னைக்கு ஒரு $79 ப்ராஃபிட். ஓகே. இதுல இருந்து நீ அவ்வளவுதான் சொல்றதுக்கு இருக்கு. பிக்கெஸ்ட் லாஸ் $51. பிக்கெஸ்ட் வின் ரேஷியோ 1:2. பர்ஃபெக்டா நான் யூஸ் பண்ணிட்டே தான் இருக்கேன். பாருங்க, வின் எடுத்தது எல்லாமே 100% வின்னு. செல் எடுத்தது கொஞ்சம் லாஸ் ஆயிருக்கு. ஓகே, அவ்வளவுதான். இதெல்லாம் ஓகே 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 கைஸ், இதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் நம்மளுக்கு வின்னிங் ஸ்ட்ராட்டஜி கிடையாது, வின் ரேஷியோ தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட்னு. ஓகேவா கைஸ்? ஆஹா, நம்ம கரெக்டா என்ட்ரி ட்ரிகர் ஆனதுல இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிட்டு இருக்கு. ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி மேலும் கண்டென்ட்டுக்காக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் டவுட்னா கேளுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல இருக்கும் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஓகே கைஸ், பாய் பாய். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக வீடியோ பார்த்தீங்கன்னா மிக்க நன்றிகள் பல. ஓகேவா கைஸ்?